தான் போடணும், அம்மா தான் வேணும்னு சொல்கிறாங்க. யாராவது வர்றீங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் சரி விஜயகாந்த் நல்லவரை கொண்டவரை கூட சேர்த்து பார்ப்போமே முயற்சி பண்ணுறாங்க. எல்லோருக்கும் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆசை இருக்கிறது, தனித்தனியாக நிற்கிறது. ஆளுங்கட்சி எதிர்த்தாங்க, அப்போ போராடுவார் விஜயகாந்த். ஏழைகளுக்காக போராடுவார்னா காரணத்தோடு போராடி இருக்க வேண்டும். விஜயகாந்திற்காக திமுக மிகவும் மெனக்கெட்டதே. சென்ற தேர்தலில் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சென்ற தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு தெரியும், இடைத்தேர்தலுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றியை பற்றி தெரியும், உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை பற்றி நீங்கள் எல்லாம் அமோக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி ஒரு சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வெளியிலே கேட்டாலும் திமுக தலைவருக்கும் மற்ற திமுக சேர்ந்த தலைவர்களுக்கும் ஒரு உள் பயம் இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்கிற அளவுக்கு மனதுக்குள்ள பயம். இது மக்களை போய் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் கண்ணால் பார்க்குறாங்க. ஆனாலும் ஆளுங்கட்சியை ஒரு எதிர்க்கட்சி பாராட்ட முடியாது என்பதற்காக என்ன செய்தார், நாட்டுக்கு என்ன செய்தார்னு கேட்டாலும் உள்ள பயம் ஏற்பட்டுவிட்டது. அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படின்னு பயம் ஏற்பட்டுருச்சு. அது அந்த வரிசையாக ஏற்பட்ட தோல்வியில் வாக்கு வங்கி குறைஞ்சி விட்டதோ. அப்போ சரியான கூட்டணியை அமைத்து வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு ஒரு இதில் இருக்குது. விஜயகாந்த் சேர்ந்தா அதிமுக வெற்றி பெறும் அப்படி விஜயகாந்த் சொன்னார். நாங்கள் சேர்ந்ததுனால தான் அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு. அப்படி அவர் சொல்லக்கூடாதுன்னா பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் நீக்கிட்டு அம்மா நின்று இது யாருக்கும் கிடையாது, அதிமுகவுடைய தனித்தன்மைக்கு ஓட்டு கிடைச்சதுன்னு நிரூபித்து காமிச்சிருக்கோம். இருந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு என்னென்னா இந்த விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு பக்கமளவாக இருக்கும். கூட்டணி சேர்றதுக்கு ஆட்கள் கிடையாது. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்த போது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளாக எழுதப்பட்டு 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற ஊழல்கள் மற்றும் நிலக்கரி ஊழல் மற்றும் ஏகப்பட்ட ஊழல்கள் ஆனால் ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது கனிமொழி அவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்த பொழுது என்ன காரணத்தினாலோ காங்கிரஸ் மீது கருணாநிதி அவர்களுக்கு கோபம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லி மீண்டும் இருவரும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே ஒற்றுமையாக செயல்பட்ட காரணத்தினாலா என்னென்னு என்று தெரியவில்லை. அவர்களுடைய வெளியிலே பேச்சு வெறுப்பாக இருந்தாலும் உள்ளே நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க ஒன்று காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவும் பார்க்குற பொழுது திமுகவுக்கு ஓரளவு தான் ஓட்டு வங்கி பாதி குறைந்து விட்டது. இப்போ காங்கிரஸை சேர்க்கும் போது அதனால் பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. இதை போல் இந்த விஜயகாந்துக்கு ஒரு 4% 3% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இருந்தது 8% 7% ஆகி இவருடைய செயல்பாடுகள் சட்டசபையில் பார்த்த பின்னாலே அது அடுத்தடுத்து வந்த தேர்தலெல்லாம் மக்கள் இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று குழப்பத்திலே 4% மாறிடுச்சு ஓட்டு. சரியான சட்டசபையை நாகரிகமில்லாத முறையில் நடக்கிறாரே. இவர் நாளைக்கு முதல்வராக வந்தால் காலையில் ஒன்று பேசுகிறார், மதியம் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுகிறார். சரியாக இருக்குமா? மனைவி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார். தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜயகாந்த் எதுவுமே தெளிவான பேச்சு எப்பொழுதும் பேசியதில்லை என்ற குழப்பம் இருந்தாலும் ஒரு 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 மூன்றாவது கட்சியாக இந்த மாதிரி என்னென்னா அதிமுக திமுக அடுத்து விஜயகாந்தை சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டார் ஒரு நடிகராக இருந்த காரணத்தினால் ரசிகர் மன்றங்கள் துணையோடு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியிலே சரியான கூட்டணி சேர்ந்து விட்டோம், இனிமேல் நீங்கள் யார் வாக்களித்தாலும் எங்களுக்கு குறைந்த வாக்கு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதை போல ஒரு மாயையை மக்களிடத்தில் உருவாக்கி வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். விஜயகாந்தை சேர்த்து விட்டால் மக்கள் வெற்றி பெற்று விடுவார். ஏன்னா அதிமுக சொந்த ஓட்டில் ஜெயிச்சிருந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜயகாந்த் எங்களோட சேர்ந்துட்டாரு, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற பிரமையை மக்களிடத்தில் உருவாக்கி ஜெயிக்க பார்க்குறார்கள். அதனால தான் விஜயகாந்துக்கு ஒன்றும் பெருசாக ஓட்டெல்லாம் கிடையாது. 4% இருக்கும், இல்லைன்னா 3% இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்தின் செயல்பாடு அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு திரும்ப கூட அதாவது எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறதுக்கு யாருமே ஒத்துக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு. ஒரு தொகுதியினுடைய குறைபாடுகளை சொல்லலாம், நாட்டில் இருக்க குறைபாடுகளை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலே மிக அழுத்தமாக திருத்தமாக நிதானமாக அமைதியாக சொல்லி மக்கள் பணி ஆற்றுவதற்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. 29 பேர் போட்டாங்க, அதில் பாதி பேர் போயிட்டாங்க, இப்போ 10 பேர் போயிட்டாங்க, இப்போ 20 பேர் தான் இருக்காங்க. மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கவே இல்லை. நாம் எதிர்க்கட்சியாக வந்து விட்டோம். ஆளுங்கட்சியை எதிர்த்தால்தான் கூடிய சீக்கிரம் நாம் முதலமைச்சராக வர முடியும் என்ற ஆசை தான். எப்படின்னா நெடுங்காலமாக போராடி வாதாடி திமுகவோட பல போராட்டங்களில் கலந்து கொண்டு மக்கள் பணியாற்றி வர வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல. எதிர்க்கட்சியை யார் எதிர்த்தாலும் எதிர்க்கட்சியை எதிர்ப்பவர்களெல்லாம் சரியான ஆட்கள், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட சரியாக எதிர்க்கட்சி எதிர்த்து இருக்கிறது என்கிற மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்த்ததே அது மட்டும் கெட்டதாக போச்சு.
அவங்க நினச்சாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்தாக்க அப்போ போராடுவார் விஜயகாந்த், ஏழைகளுக்காக போராடுவார்னா காரணத்தோடு போராடி இருக்க வேண்டும். ஏழைகளுக்காக நாக்க கடிப்பது, வேட்டியை மடித்து கட்டுவதெல்லாம் ஒரு போராட்டம் அல்ல. கலவரம் செய்து புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி வெளியேறி விடுவது, அவ்வளோதான். மக்கள் நல பண்ணி அவர் என்ன எதிர்க்கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்காரு? விஜயகாந்தை அதிமுக கூட்டணியில் சேர்த்ததன் நோக்கம்? கூட்டணி அமைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெருங்கி பழவர்களை பற்றி மட்டும் பற்றியிருந்தால் அவர் என்ன குணாதிசயம் தெரியும். நாங்கள் நின்று பழகிறோன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பழகி உங்களுடைய செயல்பாடுகள், ஏன் செயல்பாடு, உங்கள் குணம், ஏன் குணம், இதெல்லாம் புரிந்து கொண்ட பின்னாலே தான் நீங்கள் கெட்டவரா நல்லவரா என்பது தெரியும். அல்லது கொஞ்ச காலமாவது உங்கள் ஒருத்தருடைய பழக வேண்டும். ஆனால் விஜயகாந்த் என்பவர் ஒரு நடிகர். அவருடைய குணாதிசயங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஏதோ கட்சி ஆரம்பித்தார், ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது, ஒருவேளை இந்த சினிமா துறையில் இருப்பதனால இவரும் பெரிய தலைவராக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணம். அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் பூரா விஜயகாந்த் வேணான்ட்டாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகி போய் நம்ம கூட்டணி சரியில்லை என்று தொண்டர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. அதனால தான் மைனாரிட்டியாக இருந்தாலும் திமுக ஆட்சி அமைத்தது. இந்த தடவை அதிமுகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தாலும் கூட ஒரு பலமாக கூட்டணி யாராவது இருந்தால் நல்லதுன்று ஒரு ஸ்டாராக இருக்கார் விஜயகாந்த். ஒருவேளை சேர்த்துக்கோம்னு சேர்த்தது அம்மாவுக்கு நோக்கமே இல்லை. தொண்டர்களுடைய வற்புறுத்தல், தலைவர்களுடைய வற்புறுத்தல். இதில் கூட மிஸ் ஆகிருமோ, இப்படி கூட ஏதாவது ஒரு விபரீதமாக ஏற்பட்டு விட்டால் அவரை சேர்த்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமே என்று தொண்டர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான். வடிவேலுவுடன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கும் அவருக்குமான விஷயத்தில் ராசியாக இருந்த நேரம் வரை ராசியாக இருந்தோம். 13 ஆண்டுகள் கூடவே இருந்தேன். அவருக்கு உறுதுணையாக இருந்தேன், உற்ற நண்பனாகவும் இருந்தேன். எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறேன். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உணர மாட்டார். ஒரு வெளியே அவர் ஒரு நல்லவர் மாதிரியே நாங்கள் எதையுமே மூடி வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் மூடி வைத்து அவரை பெரிய அறிவாளி போலவும் நல்லவரை போலவும் வெளியே நாங்கள் சொல்லி அவரை பெரிய ஆள் ஆக்கி கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு கால்வாசி அறிவு வருகிற அளவுக்கு அவரை தயார் செய்தோம். அவர் கடைசியாக என்ன சொல்லிட்டார், என் மேலே ஒரு பெரிய பழியை போட்டார். என் மகன் ஹீரோவாக வந்தது அவருக்கு பிடிக்கல. எங்களுடைய உள் சண்டை காரணமாக உன்னை சினிமாவில் இருக்க விட்றானா பாரு, 7 கோடியை காணாம், 10 கோடியை காணாம், 5 கோடியை காணாம் கேஸை போட்டார். வழக்கு நிலுவையில் இருக்குது. 1 கோடியில் ஒரு கேஸ் விடுதலை ஆயிடுச்சு, இன்னொரு கோடி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவர் வருவாரா மாட்டாரா? அவர் வந்தால் வந்துட்டு போகிறார். எனக்கு என்ன அதை பற்றி? எங்கே வருவாருங்கிறீங்க? அவர் அதிமுக நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதிமுக நிலைப்பாடுனா எனக்கு தெரியலையே, நான் அதில் தான் இருக்கேன். சரி, அப்படியே ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இஷ்டம் தான். யாரை சேர்க்கணும், யாரை விளக்கணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிறத பொதுச் செயலாளர் அம்மாவுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும். சேர்த்துக்கிட்டா நான் சொல்ல, அம்மா எடுக்கிற முடிவு தான் எங்களுடைய முடிவு. அம்மா அவர்கள் வேண்டாம்னா நாங்களும் வேண்டாமோ, வேணும்னா நாங்கள் வேணும்னு சொல்கிறோமோ இல்லையா, அமைதியாக கூட இருப்போம். அவங்க இஷ்டம் தானே, பொதுச் செயலாளர் தானே முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கள் சண்டை வேறு, அரசியலுக்குள்ள எங்களுக்கு சண்டை இல்லை. அவர் தொகுதியெல்லாம் போட்டிட்டேனா, இல்லை அவருக்கு பதிலாக நான் பணம் கட்டி ஏதாவது பண்ணேன்னா, இல்லை அவருடைய அரசியல் பதவியை கெடுப்பதற்கு ஏதாவது பிளான் பண்ணேன்னா, ஒன்றுமே இல்லையே ரெண்டு பேருக்கும். இங்கே சினிமாவுக்குள்ளே சண்டை. அரசியலில் அவர் திறமை இருந்தால், அவருக்கு நேரம் இருந்தால், அவருடைய பணிகள் சிறப்பாக இருந்தால், தலைமை ஏற்றுக்கொண்டு பதவி விடுங்கன்னா நான் எப்படி வேணாலும் சொல்ல முடியும். சினிமாவுக்குள்ள ஆமாம், போலீஸ்கிட்ட சண்டை சினிமாவுக்குள்ள, சினிமாவுக்குள்ள சண்டை தானே போலீஸ்கிட்ட போயிருக்கு. அப்புறம் சண்டை சினிமாவுக்குள்ள தானே. அதிமுகவில் உள்ள அமைச்சர்கள் அடிமைகள் போல் உள்ளனரா? அப்படி பிரேமலதா அவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் ஒரு அடிமை போல் வைத்திருக்கிறார்கள். அதாவது அடிமை என்று எதை சொல்கிறார் என்றால், தலைமையை மதித்து நடப்பவர்களே அவர் அடிமை என்று சொல்கிறார். அவருக்கு மதிப்பு என்றால் என்னவென்று தெரியாது. ஒரு சட்டசபையிலேயே மதிப்பாக நடந்து கொள்ள முடியவில்லை. நாக்கு துருத்தி, வேட்டியை மடித்து கட்டி, போகிறவனெல்லாம் அடிக்கிறது, நிற்கிறவன் அடிக்கிறது, இப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மரியாதை என்றால் அவருக்கு என்னென்னு தெரியாதனால மரியாதை கொடுப்பவர்களை அடிமை போல் அவர் நினைக்கிறார் போலும். அவர் தலைமையை ஒரு தனக்கு எங்கேயோ இருந்த இப்போ மற்ற கட்சிகளை போல் இல்லாமல் விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவு தொழில் செய்வர்களாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஆட்களை கூட ஒன்றியமாக்கி, மாவட்டமாக்கி, மந்திரிகளாக்கி, ராஜ்யசபா உறுப்பினராக்கி, பாராளுமன்ற உறுப்பினராக்கி, பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்க்குற ஒரு அம்மாவை தெய்வமாக நினைக்கிறாங்க தொண்டர்கள். அவங்களுக்கு வாழ்வளித்த ஒரு நபரை தெய்வமாக நினைப்பார்கள். அப்படி தெய்வமாக நினைக்கிற போது சில தன்னுடைய பாசத்தினால் அல்லது அளவு கடந்த மரியாதையினால் கூட அவர்கள் கையெடுத்து வணங்கலாம். அப்படி வணங்குவதையெல்லாம் நம்ம தவறாக எடுத்துக்கொண்டால் எப்படி சொல்ல முடியும்? பிற கட்சிகளில் உள்ள நடிகைகளின் பிரச்சாரத்தை அதிமுக எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, அதாவது அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நடிகர்களை பொறுத்தவரை தமிழகத்திலே புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவை தவிர எந்த நடிகர் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட மாட்டாங்க.
இதே நேரத்தில் நக்மா, குஷ்பு போன்றவர்களால் நீங்கள் அவங்கள தான் குறிப்பிடுறீங்க. குஷ்பு, நக்மா போன்றவர்கள்லாம் அரசியலிலே ஒரு மிக போராட்டங்களில் கலந்து கொண்டதில்லை, அல்ல மக்கள் பாராட்டுகிறவர்களுக்கு எந்த பணியும் செய்ததில்லை. அவர்கள் செய்த பணியெல்லாம் சினிமாவில் நடித்தது தான். இதை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து தலைமை பொறுப்பை ஏற்று அவர்கள் சொல்லை கேட்டெல்லாம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று நான் கருதவில்லை. கண்ணாடி பொம்மைகளை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்ய முடியாது. நிவாரணப் பொருட்கள் மீது முதல்வர் படம் ஒட்டியது குறித்து ஸ்டிக்கர் ஒட்டிய கலாச்சாரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக எந்த அரசு ஆட்சி செய்து எந்த அரசுனால இந்த உதவி கிடைச்சிச்சின்னு புரிந்து கொள்வதற்காக கூட ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இல்லைன்னா நாங்கள் திமுககாரவை நாங்கள் தான் தண்ணி கொடுத்தோம், நாங்கள் தான் சோறு கொடுத்தோம், நாங்கள் தான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடும், அடையாள சின்னங்களுக்காகத்தான். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வழங்கப்படுகிறதுனால அந்த தேசிய சின்னம் பொறித்திருக்கும் இந்தியா அரசுலேருந்து கொடுத்தா. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்ததுனால தமிழக முதலமைச்சர் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. 8.5 கோடி மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக இன்றைக்கு உலகம் பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால் திட்டம் நன்றாக இருப்பதால் அவருடைய ஸ்டிக்கரை ஒட்டினால் என்ன தவறு என்று கேட்கிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட சர்ச்சை வந்திருக்கேன், அம்மாவுடைய கட் அவுட் வைக்கலாம், பேனர்கள் வைக்கலாம்னு வந்திருக்கேன். மதுவிலக்கை அமல்படுத்த மாட்டோம் என முரண்டு பிடிப்பது ஏன்? முரண்டு பிடிப்பது என்பதல்ல, இதில் அமைச்சர் கூட சட்டசபையிலே சரியான பதிலை சொன்னார். இப்போ இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருந்து மதுவே இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும் மதுவை விற்பது போல எல்லாம் பேச முடியாது. நம்ம இந்தியா முழுவதும் மது இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குது, இந்த பக்கம் கேரளாவில் இருக்குது, இந்த பக்கம் இது இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு துறையை திடீரென்று இப்போ கருணாநிதி தான் அந்த மதுவை கொண்டு வந்தது, அவர் தான் கொண்டு வந்தார். அப்புறம் சாராயத்தை கொண்டு வந்தார், அப்புறம் கள்ளுக்கடை, எல்லாமே அவர் தான் பண்ணினார். இன்றைக்கி தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறக்கா இதை சொல்கிறார் பாவம் அவர் கொண்டு வந்துட்டு. இதில் என்னென்னா, இப்போ இந்த மது விலக்கை இப்போ இந்த கடைகளை மூட வேண்டும் என்று போராடுகிறது பொறுத்த வரைக்கும் ஒரு அரசிலே ஒரு துறையை திடீரென்று மூடிவிட முடியாது. ஏன்னா இப்போ மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகளில் ஏகப்பட்ட பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, லட்சக்கணக்கிலே தொழிலாளிகள் போய்கொண்டே இருப்பார்கள். இவர்களெல்லாம் இந்த வருமானத்திலே வருகின்ற சம்பளத்திலே பிழைப்பு நடத்துகிறார்கள். இப்படி பிழைப்பு திடீரென்று தன் வீட்டை கூட இழுத்து பூட்ட முடியாது. நீங்கள் திடீரென்று பூட்டினால் இவர்களாம் மாற்று பணி தேவை. அந்த மாற்று பணி இதில் நம்பி இருக்கிற மனைவிமார்களுக்கு என்ன ஆதாரம், குழந்தைகளுக்கு என்ன ஆதாரம் படித்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிந்தித்து திடீரென்று எப்படி மூடுவது என்பதை அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி திடீரென்று மூடிவிட்டால் எல்லோரும் பாண்டிச்சேரிக்கு சென்று விடுவார்கள். அதை கூட நத்த விஸ்வநாதன் அவர்கள் சட்டசபையில் சொன்னார்கள், எங்கள் கோழி அடுத்த வீட்டில் முட்டையிட ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று. நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வளர்க்குற கோழி அடுத்த இடத்துலேயே முட்டையிட, நாங்கள் எங்கள் ஜனங்க போய் அடுத்த இடத்துல வச்சு வருமானத்தை சேர்க்கறதுல என்ன லாபம்? அதுக்கு அம்மா அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள். இத்தனை பேர்களுக்கு நன்மை செய்வர்கள் இதைத்தானே அவர் முடிவெடுக்க மாட்டார்கள். அதுக்கு நேரம் காலம் வரும், பொறுத்திருக்க வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் 1 கோடி புது வாக்காளர்கள் ஆதரவு உள்ளதாமே. அவர் ஒவ்வொரு தேர்தலையும் அப்படி தான் சார் சொல்லுவார், ஆனால் ஓட்டு மட்டும் விழுகாது. அதுதான் கவலையாக இருக்குது. ஒரு சிறந்த பேச்சாளர், நல்ல அரசியல்வாதி, நான் கூட அவர் பேச்சை மணிக்கணக்கில் ரசித்திருக்கிறேன். ஆனால் ஓட்டு மட்டும் அவருக்கு யாருமே போட மாட்டேங்கிறாரு. எதற்காக என்று தெரியவில்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நானும் கற்றுன்னு கத்துறாரு. ஆனால் இப்படி அதிமுகவை குறை சொல்கிற எல்லா கட்சிகளையுமே அதிமுகவிலிருந்து இணைந்து தேர்தலை சந்தித்து தன்னுடைய சின்னங்களை தக்க வைத்தவர்கள் தான். எல்லோருக்கும் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆசை இருக்கிறது, தனித்தனியாக நிற்கிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டால் வரட்டுமே, நானாக வாங்குகிறேன். அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக பாமக அறிவித்துள்ளதே. அவர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் நான் முதலமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, நான் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பணி செய்வேன் என்று அவர்கள் பல மாதங்களாக அன்புமணி ஐயனான் என்ற ஒரு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதைப் போல கூட அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இன்னைக்கு கவர்னர் வந்து சொல்ல வேண்டும். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தா தான் அதை சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் தன்னம்பிக்கை, நம்ம ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அரசியல் பிழை என வைகோ கூறியது பற்றி, ஆமாம், பெரிய கட்சியில் போய் இவர் கூட்டணி வச்சா அவர் யார் மதிப்பாங்க? அவர் தனியாக தானே நிற்கணும். பிழை என்பது, தவறு என்பது என்ன? அவருக்கு தவறாக இருக்குது. நம்ம இவர் பெரிய பாறையில் போய் மோதி இருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய கட்சியில் நம்ம போனது தப்பு, கடலில் போய் கடுகை போடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு பிழையாக இருக்குது. அவர் தான். ஆனால் அதிமுகவுக்கு நல்லா தானே இருக்குது. அவருக்கு பிழை என்று அவர் அனுபவித்து சொல்கிறார். அவருக்கு ஏதோ சேர்ந்ததுனால அவர் தோல்வி அடைஞ்சிட்டோமா, அதிமுகவில் தாக்கு பிடிக்க முடியல, நம்ம என்ன செய்கிறது? ஆனால் சேர்ந்து ஜெயிச்சாரா இல்லையா? தன்னுடைய சின்னத்தை பம்பரத்தை நிலைநிறுத்தியது யார்? எல்லா கட்சிகளுமே இங்கே வந்து, ஆனால் மாம்பழம் கூட இன்றைக்கி அழுகி போவதற்கு காரணம் என்ன? இங்கே வந்து சேர்ந்ததுனால தான்.
இது ஒரு கூட்டம் சேர்ந்தவன் தனித்தனியாக பேசுவார்கள், எலெக்ஷன் நேரத்தில் பேசுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மறுபடியும் அமைதியாக இருப்பாங்க, மறுபடியும் எலெக்ஷனில் நாங்கள் இந்த தடவை ஜெயிப்போம்பாங்க. இது அரசியல் கட்சியில் சகசம்.